இன்னைக்கு நம்ம ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா அவல் குழி பணியாரம். அவல் எப்போவுமே நம்ம உப்புமா தான் செய்வோம். இந்த டைம் வந்து நீங்கள் குழி பணியாரம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிகப்பு அவல் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், வெங்காயம், பொடியா நறுக்குன வெங்காயம், அப்புறம் கேரட், துருவின கேரட், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம் சேர்த்து கொஞ்சம் சீரகம் தூவிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட்டா கூட சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு இல்லைன்னா ரைஸ் ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாவே போதும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தரீங்கன்னா அதுக்கு பதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாயில் போட்டிருக்கேன். எல்லோரும் பெரியவங்களும் சாப்பிடுவாங்கன்றதுனால. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஒரு குழி பணியார கல்லில் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய்னா விட்டுக்கோங்க, நெய் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. சூடா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தண்ணி ஊற்றிடாதீங்க, டம்மல் டம்மல்னு வெடிக்குது. அப்படியே சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு குழியிலையா ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு பிடிக்காதவங்க கொஞ்சமாக ஆட்டா போட்டுக்கோங்க. அது போட்டால் ஒட்டுமான்னு தெரியல எனக்கு. முட்டை போட்டால் கரெக்டாக வரும். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குக் ஆகிடுச்சுன்னா ஸ்மெல் வந்துடும். ஓகே, இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெட்சப் ஆர் சாஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் பண்ணுறது ரெசிபி வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன். என்கிட்ட வீட்டில் பண்ணது இல்லை, பேக்கெட் தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பால், 1 டம்ளர் பால் போதும். பாலில் வந்து சர்க்கரை போடுறதுனால போட்டுக்கோங்க, தேன் போடுறதுனால போட்டுக்கோங்க. நான் பாலில் சர்க்கரை போடாமல் தான் குடிப்பேன், அதனால் பால் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆம்லா எடுத்துக்கோங்க. தேன் நெல்லி வாரத்தில் 3 நாள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, தாராளமாக கொடுங்க, ஒன்றும் ஆகாது. சம்மரில் நிறைய முடி கொட்டும், ஹீட் ஆகும். அதுக்கு வந்து இப்போலேருந்தே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிடும். வின்டர் சீசனில், ரெய்னி சீசன்லலாம் நம்ம சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. தேன் நெல்லி ஒரு 450 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 50 to 60 இருக்கும் நெல்லிக்காய். நீங்கள் வந்து வாரத்தில் 3 நாள் இதை சேர்த்துக்கோங்க, முடி கொட்டாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.